வெல்கம் டு டூகே மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு சாட்டர்டே மினி vlog 10 இல்லைம்மா. அரிசி மாவை பிசைஞ்சு ஆவி பறக்க பறக்க என்ன இடியாப்பம்னா அழகா சின்ன சின்னதாக போட்டு எடுக்கும் போது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை கடகடன்னு ஆகணும் நம்ம நினச்சோன்னா பெருசு பெருசாக போட்டால் ஒரே ஒரு இடியாப்பத்தை சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிடும். சைட் டிஷ் என்னன்னு பார்த்தோன்னா டேஸ்டியான தேங்காய் பால். எங்கள் வீட்லேயே மரத்துலேருந்து எடுத்து உடச்சி தேங்காவை அரைச்சி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு இருக்கே அப்படி இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே வடையும் போட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிருவோம். என்ன ஷாப்பிங் கிளம்பிடலாம், சாட்டர்டேயில் திருவிழா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அக்காலும் தங்கச்சியும் பண்ணுற அலப்பற இவ அக்காவும் அவள் சொக்காவும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த பாச போராட்டங்கள். ஒரே அழகாக இருக்குது. அவங்க தங்கச்சி என்ன பண்ணாலும் தீப்ஷிகா அமைதியாக இருக்குது. இதுவே நம்ம அவன் மேலேயோ இல்லை அவன் நம்ம மேலேயோ கை வச்சோன்னு வைங்க, ஊரே ரெண்டாக கூட்டி சத்தம் போட்டு சண்டை அடிச்சுக்கிடுவா. என்னைக்காவது ஒரு நாள் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் அதிசய காட்சிகள் நடக்கும். அம்மா வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஆனால் மதர் இன் லா வீட்டில் ஆளாளுக்கு ஒவ்வொரு சைடில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சத்யாக்கா வந்தால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் எப்பயுமே இப்படி நடக்கும். ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது கூட குறையாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடலாம். அப்படியே திருவிழா கடைக்கு பர்ச்சேசிங் பண்ண போயிட்டுமா, வெயில் சரியான வெயில். அதோடு எனக்கு லெமன்லாம் போடாமல் பியூராக சுகர் கேன் ஜூஸ் ஒன்று கொடுங்கன்னு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே எனர்ஜெட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். வாங்கின பர்ச்சேசிங்கை அங்கேயே உடச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க குட்டி பசங்க. மண்பானை எடுக்கலான்னு போனோம். சென்னையிலலாம் 350 ரூபா சொல்கிறது, அங்கே 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொன்னாங்க. அப்படியே தூக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி பையில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பசங்களை தான் அடக்கவே முடியல. இந்த ஜம்பிங் இதில் வந்து ஒருத்தருக்கு 40 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கே வேணால் போய் சுற்றிட்டு வாங்க, அது வரையும் பசங்க விளையாடிட்டே இருக்கட்டும். ஆனால் கூட ஒரு ஆள் மட்டும் விட்டுட்டு போங்க அப்படின்ற காரணத்துக்காக இவங்கள இங்கே விட்டுட்டு என் வீட்டுக்காரையும் கூட துணைக்கி விட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் போய் நிம்மதியாக ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போயிட்டு வந்து என்னென்ன பர்ச்சேசிங் பண்ணோம் அப்படின்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து வெள்ளை நீங்கள் வாங்க உப்பு போடுவீங்க. நாங்கள் இதை நம்ம 30 ரூபாய்க்கு வாங்கணும். நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. அதுக்கு வாங்க 50% டிஸ்கவுண்ட் போட்டு எங்களுக்கு தந்தாங்க.